வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த உடல் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2025-26 7th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2026 7th தமிழ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து 60. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரியான விடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு கோடிட்டிடம் அதே மாதிரி பொறுத்துக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓரிரு சொற்களில் விடையளிக்க ஏதேனும் 5க்கு மட்டும் 5x2 10 நூல்களை எவ்வாறு படிக்க வேண்டும், பாரதிதாசனின் மனத்தை கவர முயன்ற இயற்கை பொருட்கள் யாவை, செப்பேட்டு ஓவியங்களில் காணப்படும் காட்சிகள் யாவை, மரக்கலங்களை துறைமுகம் நோக்கி அழைப்பது எது, ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் என்ன, தீமை உண்டாகும் 2 செயல்களை எழுத, இயற் சொல்லின் 4 வகைகள் யாவை, கல்வியினையும் விளக்கியும் திருக்குறள் எவ்வாறு குறிப்பிடுகிறது, இக்காலத்தில் மக்கள் வெளிநாடு செல்வதற்கு கடற்பயணத்தை பெரிதும் மேற்கொள்ளாது ஏன் என சிந்தித்து எழுது, முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் என்றால் என சான்று தருக, கடலில் கப்பல் செல்லும் காட்சியினை அகநானூறு எவ்வாறு விளக்கிறது, விகாரம் என்பது யாது சான்றுடன் எழுதுக, இவையேனும் 5 வினாக்களுக்கு கலைச்சொல்லாக்கம் ஓஷன் கார்ட்டூன் பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக கேட்டிருக்காங்க. இடைச்சொல் ஐயை சேர்த்து எழுதுக. மனப்பாட பாடல் அடியா செல்வம் கேட்டிருக்காங்க. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு குரல் கேட்கப்பட்டிருக்கு. ஆழ்கடலின் அடியில் கதையினை சுருக்கி எழுதுக. மதிவாணன் பள்ளிக்கு செல்ல முடிவெடுத்த நிகழ்வை சுருக்கி எழுதுக. உங்கள் பகுதியின் நூலகம் ஒன்று அமைத்தர வேண்டிய நூலக அணைக்கு கடிதம், பயணங்கள் பல வகை கட்டுரை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். காமன் செகண்ட் டேர்ம் சப்மிட்டிவ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் டிசம்பர் 2020 7th ஸ்டாண்டர்ட் தமிழ். அடுத்த வீடியோவில் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் அப்டேட் பண்ணுவோம். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா அஸ்வன் மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் தொடர்ந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட் 1 by 1 வரும். அந்த அப்டேட்லாம் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் செட் பண்ணுவீங்க. உங்களுக்கான அப்டேட் டெய்லி 1 by 1 கொடுத்துட்டு இருப்பேன். இது 7th அப்டேட் தான். தேங்க்யூ.